நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எனது இரத்த உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். உழைப்பாளர் முன்னேற்றக் கழகம் நிறுவன தலைவர் போயர் இன போர்வாள் அண்ணன் ஈரா ஆறுமுகம் அவர்களுக்கு முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஆலமரம் போல் வேறாக நம் போயர் இனத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் அண்ணன் ஆர்வி ஆர்டி ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சவுந்தரராஜ் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புதிதாக எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டு இருக்கும் எனது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் அண்ணன் டி ராஜசேகர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்தனை எனது சொந்த உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நானும் இந்த மாதிரி எனக்கு ஒரு மேடை அமையாதா, நான் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்காதா என்று பல இடத்துல நான் கலங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்தில் எனக்குன்னு ஒரு மேடை அமைத்து நானும் ஒரு மனிதன் என்று இங்கே வந்திருக்கும் எனது இரத்த உறவுகள் அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். இந்த வாய்ப்பை வழங்கிய மாநில நிறுவன தலைவர் இந்த இடத்திலே இப்படிதான் பேச வேண்டும் என்று இந்த மேடை எனக்கு 4வது மேடை. ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மேடையில் நான் பேசினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்துக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. மறுபடியும் அவருக்கு ஒரு நன்றியை தெரிந்து கொண்டு மற்ற நிர்வாகிகள்லாம் பேச இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல முறையாக உங்களுக்கு பேசுவாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பொறுமையாக கேளுங்க. அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும், ஏன் நம்ம மக்கள் கீழே இருக்கிறாங்க, எதனால வளர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றா செயல்படுவோம். ஐயோ நம்ம கல்லோட்டர் நம்ம மண்ணோட்டர் இந்த மாதிரிலாம் ஜாதி வேண்டெல்லாம் பார்க்காதீங்க. அனைவரும் போயர் என்று சமூகத்தை நிலைநாட்டி செயல்படுங்கள். நம்ம மாவட்ட தலைவர் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு பவர் இருக்குது. ஒரு நிர்வாகம்னா எந்த முறையில் பயன்படுத்தணுமோ அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம அனைவரும் ஒத்துழைத்தால் தான் பயன்படுத்த முடியும். இல்லை என்றால் நம்ம சும்மாவே இருக்க வேண்டியதான். வந்துட்டு போயிட்டு இப்படி இருக்க வேண்டியதான். அதை ஊருக்கு ஒரு மைண்டிங் பண்ணி நிர்வாகம் பண்ணணும். ஊருக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைக்கணும். ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு தலைவர் செயலாளர் போடலாம். இந்த ஊரில் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க,
அந்த அத்தனை பேரில் ஒரு 4 பேர்த்த போட்டு நீங்கள் பொறுப்பெடுத்துங்க. பொறுப்பெடுத்து அப்படி இப்படி செயல்படுங்க. அப்போ தான் நம்ம இதை போயிறதை வளர்க்க முடியும், சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதனால் அனைவரும் ஒத்துழைத்து செயல்படுங்கள். இதுதான் என் வணக்கம். நன்றி. அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வரிய தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நமது திருப்பாஞ்சலி என்கிற ஊரிலே இருந்து இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ஒரு திருப்பம் ஏற்பட வேண்டும் என்று உங்களோட அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி என்ற தாலுகாவிலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் ராமராஜ். நான் எவ்வளவோ பாடுபட்டு மக்களுக்காக வேண்டி சேவை பண்ணிட்டு இருந்தேன். அதில் நம்ம ஆறுமுகன் தலைவர், உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஆறுமுகன் நீ சேவை பண்ணுற இடம் இதெல்லாம் முன்னி எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி என்னை கொண்டு போய் கட்டுமான தொழிற்சங்க மாவட்ட தலைவராக பொறுப்பு வாங்கி கொடுத்தாரு. அதில் நம் மக்களுக்கு என்னென்ன சேவை இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தேடி தேடி பார்த்து நம்ம இன மக்கள் நிறைய பேருக்கு நிறைய சலுகைகள் வாங்கி கொடுத்துட்ருக்குற. இது மாதிரி எல்லாரும் அரசு அடிப்படையில் வர்ற சலுகைகள் எல்லாருக்கும் சேரணும்னா நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம பார்த்தாதான் என்ன நடக்குது ஏது நடக்குது நம்மளும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க முடியும். சினிமா பார்க்குறோம், நாடகம் பார்க்குறோம், இதுன்னே இல்லாமல் ஒரு செய்தித்தாள், ஒரு பேப்பரு, நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி 2025-26 என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கொஞ்சம் முன்னோருக்கு வர முடியும். நம்ம அப்பா அம்மா காலத்தில் இருந்த மாதிரியே தாத்தா காலத்தில் இருந்த மாதிரியே இருந்தால் நம்ம ஒன்றும் விழிப்புணர்வு வராது. அதனால் இப்போ இருக்க இளைஞர்கள், மாணவ மாணவிகள் எல்லோரும் படித்தவங்க இதை பற்றி தெரிஞ்சு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாக்கிட்ட, அண்ணன் தம்பிக்கிட்ட, மாமச்சாங்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். நல்லது கெட்டது தெரிஞ்சால் தான் எதுவுமே நம்ம எடுத்துக்க முடியும். இது இருக்குதான்னு தெரிஞ்சால் தான் நம்ம எடுக்க முடியும். எதுவுமே தெரியலன்னா நம்ம எப்படி கேட்குறது, யாரை கேட்குறது, எப்படி கேட்குறது அப்படிங்கிற சிந்தனை பண்ணுங்கள். யாரை பிடிச்சா என்ன நடக்கு, நம்மளுக்கு தேவை என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சிந்திங்க. இது நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது நம்ம உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் ஆறுமுகன் தலைவர் தான். நான் இந்த அளவுக்கு வந்துருக்கிறது நம்ம மக்களுக்கு எதாவது பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம நலவாரியத்தில் 10-15 பேர்த்துக்கு 50 வயசு 60 வயசு மேலே ஓய்வூதியம் தர்றாங்க. அதை வாங்கி கொடுத்துட்டேன். நிறைய கோவை மாவட்டத்தில் நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு பணம் தர்றாங்க, அது வாங்கி கொடுத்துட்டேன். 2 பேர்த்துக்கு இறந்தா இயற்கை மரணம் 55,000 ரூபா தர்றாங்க, அதையும் வாங்கி கொடுத்துட்டேன். அந்த மாதிரி இங்கே இருக்கிற திருச்சி மாவட்ட மக்களும் எல்லாரும் எல்லா பலனும் அடையணும்னா இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. யாரை பிடிச்சி என்ன தெரிஞ்சுக்கணுமோ ஃபஸ்ட்டு நம்ம படிப்படியாக போகணும். அனைவருக்கும் வணக்கம். உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் அரசியல் எழுச்சி ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள சகோதரர் திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம். அவரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றிய எல்லாருக்கும் ஒரு ஓ போடுங்க. நன்றி. இந்த சிறப்பான கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துள்ள திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் போர்வால் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிறுவன தலைவர் ஐயா ஆறுமுகம் அவர்களே, இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளே, இந்த கூட்டத்தில் வருகை தந்து சிறப்பித்திருக்கும் பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
என் உரையை ஆரம்பிக்கிறேன். முதலாவதாக ஒரு 2 விஷயங்களை மட்டும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த பாட புத்தகத்தில் புத்தர் அப்படிங்கிற ஒருத்தரை படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் 29 வயசுலேயே துறவியாகி போதி மரத்தர் கீழே போய் ஞானம் அடைந்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஊரில் ஒரு கண்ணு தெரியாத குருடன் இருந்தான். அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த குருடன் கூட்ட ஒவ்வொரு பொருளையும் தொட்டு காட்டி, இது சேரு, இது கட்டில், இது பீரோ, இது பெஞ்சு அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு எல்லாம் சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குருடனுக்கு இதெல்லாம் வெளிச்சம் இருந்தால் தான் தெரியுங்கிறது அவனுக்கு தெரியல. எல்லோரும் கவனிக்கணும், நான் கொஞ்சம் நேரம் பேசினாலும் சரியாக பேசுவேன், அதனால் யாரும் எந்த சத்தம் இல்லாமல் நான் என்கிட்ட பேசுறது கவனிங்க. அந்த மாதிரி அந்த குருடனுக்கு வெளிச்சத்தை பற்றி அவனுக்கு தெரியாதனால, கண்ணு தெரியாதனால அவன் வெளிச்சம் இல்லைன்னு நம்பிட்டு இருந்தான். இதை பற்றி எல்லாத்துக்கிட்ட அவன் தர்க்கம் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு சமயம் புத்தர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார். அப்போ இவனை பற்றி அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம், இவன் வெளிச்சம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறான், இவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான், இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்னு அந்த புத்தர்கிட்ட சொல்லும்போது, புத்தர் இருந்துட்டு, இவனுக்கு நம்ம எதையும் சொல்லி விளக்க வைக்க முடியாது, இவனை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் புத்தருக்கு மிகப்பெரிய டாக்டராக இருந்த ஒருத்தரை அந்த குருடனுக்கு கண்ணுக்கு வெளிச்சம் வர்ற மாதிரியான வைத்தியத்தை செய்ய சொன்னார். அந்த மாதிரி அந்த டாக்டர் அந்த வைத்தியத்தை செய்யும்போது அந்த குருடனுக்கு கண்ணு வெளிச்சம் வந்தோடனே அந்த குருடனுக்கு அப்போ தான் தெரியுது வெளிச்சம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் வர பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 3வது ஆண்டில் அடி எடுத்து வைக்குது. இந்த ஒரு வருஷத்தில் இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் தலைவர் ஆறுமையை பற்றி நிறைவேறு, இந்த கட்சி வளர்ந்துருமா, இந்த கட்சி செயல்படுமா, இந்த கட்சிக்கு கூட்டம் சேருமா, இவங்க மீட்டிங் நடத்துவாங்களா, தலைவர் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யுங்களான்னு எத்தனையோ பேர் நம்ப மறுத்தாங்க. அவங்களையெல்லாம் அந்த நம்பிக்கை துறையாக நம்ப மறுத்தவங்களை எல்லாம் மீறி மிகப்பெரிய கூட்டங்களை கோவை மாவட்டத்திலையும் புஞ்சைப்பாளையம்பட்டியிலையும் இங்கேயும் நடத்தியாச்சு. இந்த 3வது கூட்டம் இங்கே நடத்தின திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கும் அவருடைய சகாக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மனப்பூர்வ நன்றிகளை இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சமுதாயத்தோட இன்னைக்கு தேவை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். பெண்கள் நிறைய திரளா வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மளிகை கடைக்கு போகும்போது உங்கள் வீட்டில் இருக்க டப்பா டவரா எல்லாம் திறந்து பார்ப்பீங்க, ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பீங்க, என்ன பொருள் இல்லைங்கிறத உடனே லிஸ்ட் எடுத்து வாங்கிட்டு வருவீங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது எங்கள் மாதிரியான அரசியல் கட்சிகள் நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன இல்லைங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ நமக்கு இந்த சமுதாயத்துக்கு இப்போ நமக்கு என்ன இல்லை, நமக்கு உண்ண உணவு உடுக்கோடை இருக்க இருப்பிடம் எல்லாமே நம்ம சம்பாரிச்சிடுறோம். ஆனால் இல்லாத என்ன, அரசியல் அதிகாரம், சரியான ஒரு அங்கீகாரமின்மை, மதிப்பு மரியாதை இல்லாது, சமுதாயத்தை ஒரு அடையாளப்படுத்த பெரியப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது. அப்போ எங்கள் மாதிரி இருக்கிற எங்கள் தலைவர்களாக நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த சமுதாயத்தை அடையாளப்படுத்துகிற மாதிரி, பெருமைப்படுத்துகிற மாதிரி, அரசியல் அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி நமது சமுதாயத்தை சேர்ந்தவங்க சாதாரண நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்று நல்ல முறையில் வாழ்ந்து அவங்களும் வாழ்ந்து சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யறதுக்கு உண்டான வேலைகளையும் செயல் திட்டங்களையும் இங்கே இருக்கங்க நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்குண்டான ஏற்பாடுகள் தான் இந்த மீட்டிங்கு. நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் செயல் திட்டங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு மாவட்டமாக ஊராக போய் இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் மூலமாக இப்படி ஒரு கட்சி இருக்குது, நம்மளுடைய இந்த சமுதாயத்தை சார்ந்த இந்த கட்சி நம்ம சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடுது, இந்த கட்சியில் நீங்கள் எல்லாம் இணைஞ்சு நம்ம ஆறுமுறையை தலைமையேற்று எல்லாம் பொறுப்பு வாங்கி உங்கள் பகுதியில் நீங்கள் சமுதாய சேவை வந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் நம்ம சமுதாயம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலவரம் ஒரு வியாபாரம், ஒரு தொழில் மாதிரி.
இங்கே வந்து மற்றவங்க நீங்கள் எல்லாம் நல்லா கேட்டு தெரிஞ்சுங்க. நம்ம மாதிரி சமுதாயத்தை வளர்த்து வர்றக்கோ தூக்கி நிறுத்துறக்கோ யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீடு வீடாக வீதி வீதியாக எல்லோரும் போய் உங்கள் எல்லாத்துக்கிட்ட நீங்கள் சொல்லணும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 40 லட்சம் பேரும் நான் இந்த இதுதானே சொல்கிறேன். மேடையில் இருக்கிற அனைத்து நிர்வாகி இதான் சொல்கிறேன். நம்மளை வந்து தெலுங்கு பேசுகிறாரு நேரு அண்ணன் வந்து நம்மளை தூக்கி நிறுத்திடுவார், இல்லை சேகர் பாபு வந்து தூக்கி நிறுத்திடுவார், இல்லை வந்து நம்ம ஏவா வேலனை தூக்கி நிறுத்திடுவார், இல்லை வெள்ளமண்டி நடராஜன் அண்ணன் வந்து தூக்கி நிறுத்திடுவார். அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து ஒரு போட்டி பொறாமையில் தான் இந்த அரசியல் அதிகாரமெல்லாம் இன்றைக்கி போயிட்டுருக்குது. ஆகவே இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னா, தாய்மார்கள் என்னன்னா, ஆண்கள் எல்லாம் இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் கரை வேட்டி கட்டிட்டு கட்சி அதுக்குன்னு வந்தால் பெண்கள் வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் அந்த ஆதரவு கொடுத்து எங்கள் மாதிரி நீங்களும் இந்த கட்சி கரை வேட்டி கட்டி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிங்கன்னா தான் அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெருமையும் அங்கீகாரமும் மேன்மையும் உயரும் கிடைக்கும். இது காலப்போக்கில் தான் நடக்கும். உடனே இன்றைக்கி ஒரு தென்னை மரத்தை கொண்டு போய் விதைச்சிட்டு உடனே மேலே பார்த்தோம்னா அது நடக்காது. அந்த விதை வந்து செடியாகி மரமாகி பூத்து குலுங்கி அது கனி கொடுக்குற வரைக்கும் ஒரு நீண்ட நெடுங்கால திட்டமாக நாங்கள் இதை செயல்படுத்திட்டு வர்றோம். அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, அதாவது நீங்கள் உங்களை வளர்த்திக்கணும். ஆண்களுக்கு சொல்கிறது, பெண்கள் அதற்கு ஆதரவாக இருக்கணும். நம்ம செல்வாக்கை நம்ம தான் உயர்த்திக்கணும். மற்ற கட்சிக்காரங்க வந்து நம்மளை உயர்த்தி விடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. நம்ம தான் நம்மளை எல்லாம் யாருமே வளர்றதை விரும்ப மாட்டாங்க. ஒட்டர்கள் போயர்கள் இந்த மாதிரி சமுதாயங்கள் வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டா நம்ம 10,000 கோடி சம்பாதிக்க முடியாது, பதவி அதிகாரத்துக்கு வர முடியாது, நம்மளுடைய இந்த கௌரவமெல்லாம் நமக்கு போயிடு, ஒட்டர் போயினாலாம் நமக்கு சரிசம் ஆகிடுவான் அப்படின்ட்டு நம்மளை வளர விட மாட்டான். வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் செய்வாங்களொழிய அவங்க வளர விட மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தான் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு திமிரிட்டு வளரணும், வளர்ச்சி அடையணும். நம்ம முன்னேறதுக்கு உண்டான வழிகளை நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு நம்ம முன்னேறதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகம், தலைவர் ஆறுமுகம் ஐயா அவங்களுடைய இந்த டீம் எல்லாம். ஆகவே இனி வருங்காலத்தில் கடந்த 78 வருஷமாக சுதந்திரம் வாங்கி நமக்கு கிடைக்காத ஒரு அரசியல் அங்கீகாரம், நமக்கு எது இல்லையோ அதே தான் நம்ம கேட்கணும். இந்த அரசியல் அங்கீகாரம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறனால இந்த அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்கான முயற்சிகள் நாங்கள் ஈடுபட்டுருக்கிறோம். இதில் வெற்றி அடைஞ்சிருவோம். இங்கே இருக்கிற இந்த திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் இருக்கிற எல்லாரும், இங்கே வந்திருக்கிற எல்லாரும் இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தை பற்றி எல்லா பக்கமும் சொல்லி நம்மளுடைய அரசியல் அங்கீகாரத்தை பெற்று அடுத்த 2031 நம்ம சட்டமன்றத்தில் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த திருச்சி மாவட்டத்திலேருந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பி ஆகிறதுக்குண்டான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும்படி உங்களை அனைவரும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.